ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பார்க்கிள். இன்றைக்கி நம்ம இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ளேவர் கலந்த மாதிரி ஒரு பிக்கிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள். கிட்டத்தட்ட ஒரு 6 months வரைக்கும் இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை காட்டன் கிளாத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கீரல் மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதை ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்புறம் அதே கடாயில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய், நீங்கள் இன்னும் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாயை அப்படியே நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் அதனுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கினா மட்டும் போதும். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு வந்து லைட்டாக தூக்கலாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் அதை கெடாமல் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அதனுடைய பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அப்புறமா புளிப்பு சுவைக்காக ஒரு 20 மில்லி அளவுக்கு வினிகர், அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த கோர்ஸ் பவுடரையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை மிளகா ரொம்ப ஓவராகவும் குக் ஆகிடக்கூடாது, அதனுடைய க்ரன்ச்சினஸ் லைட்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் ஸ்வீட்காக கொஞ்சமாக ஒரு கட்டி வெல்லம், நாட்டு சக்கரை இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம், இன்னமும் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இங்கே வெல்லம் தான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க, அந்த வெல்லம் மட்டும் கரைகிற அளவுக்கு. உப்பு பத்தலைன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வினிகர் கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு கூடவோ குறைச்சலோ இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு மாட்ரேட்டான அளவாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஒரு குட்டி கப்பில் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பெருங்காயத்தை மட்டும் கொட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. போதும். ரொம்ப அந்த பச்சை மிளகா வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த க்ரன்ச்சினஸ் இல்லாமல் போயிடும், அது நல்லா இருக்காது, குழ குழன்னு இருக்கும். ஸோ அதனால் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. புளிப்பு, இனிப்பு, காரம்லாம் கலந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா ஊறுகாய். அவ்வளோதான். இந்த அளவுக்குனாவது பச்சை மிளகா கொஞ்சம் க்ரன்ச்சினஸோடு இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இப்போ இது வந்து நீங்கள் தயிர் சாதம், கம்மங்கூழ், இல்லாட்டி ஆரியக்கூழ், இல்லை எதுக்குனாலுமே இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைடிஷாக இருக்கும். இல்லை அந்த எசன்ஸை வந்து நீங்கள் சாதாரண வெள்ளை சாதத்தில் கூட நீங்கள் பசஞ்சு சாப்பிட்லாம், பயங்கரமாக இருக்கும். ஓவராலாக காரம் இருக்காது, மாட்ரேட்டான காரமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுனால பச்சை மிளகா கூட காரம் குறைஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். Eat healthy and stay healthy. Stay tuned for upcoming videos and thanks for watching.